நடிகை அஞ்சலி இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேல மேல வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அதுதான் இவங்களோட வலசரம் வீட்டை காலி பண்ணி தர சொல்லி வலசரவாக்கம்ல இருக்கிற போலீஸ் கிட்ட இவங்க வந்து புகார் கொடுத்திருக்காங்க. எதனால இந்த புகார் அப்படின்னா, இந்த வீட்டுல இவங்களுடைய சித்தி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியேறவே மாட்றாங்களாம். அதனால அந்த வீட்டுக்குள்ளார என்னால போக முடியல. இவங்க இந்த வீட்டை விட்டு போகணும், அதுக்கு வந்து இந்த வீட்டை காலி பண்றதுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா வலசரவாக்கம் போலீஸ் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம். அதனால இவங்க கோர்ட்டுக்கே வந்து மனு கொடுக்க போறாங்களாம். இந்த மாதிரி இந்த வீட்டை காலி பண்ணி தர சொல்லி இந்த போலீஸ்க்கெல்லாம் வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முன்னாடியே இயக்குனர் களஞ்சியம் அஞ்சலி மேல அவதூறு வழக்கு போட்டாரு. இவங்க தன்னுடைய படத்துல நடிச்சு பாதியிலேயே நடிக்காம போயிட்டாங்க, இது எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம என் பேரை கெடுத்துட்டாங்க, இதனால எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு, இவங்களை கோர்ட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகள் போட்டாரு. அஞ்சலிக்கு நிறைய தடவை வந்து சம்மன் அனுப்பியும் இவங்க கோர்ட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கு பதிலும் தரல. அதனால அஞ்சலிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அஞ்சலி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் கூட எல்லாம் வந்து கலந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தன்னோட சித்தி இவங்க கையில இருந்து மாசம் 50,000 ரூபாய் ஜீவனாம்சமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனு கொடுத்துருக்காங்களாம். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல அஞ்சலி எப்படி வெளியே வர போறாங்க? இவங்க வீட்டை இவங்க காலி பண்ணி கொடுப்பாங்களா, இல்ல இயக்குனர் களஞ்சியத்தோட வழக்குல இருந்து வெளியே வருவாங்களா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எப்படி வருவாங்க அப்படிங்கிறது அஞ்சலிக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்காம்.